தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/1/2026 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 6:52 வரை பிறகு மூலம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். பிரதோஷமும் வருகிறது, மாட்டுப்பொங்கலும் வருகிறது. நந்தியை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே பிரதோஷம் வருவதனாலே மிக மிக அற்புதமான நாள். இன்றைக்கு நீங்கள் நந்தியை வழிபட்டால் வாழ்க்கை முழுவதும் வளமாக அமையும். வெற்றி கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நமக்கு உருவாக்கும். நந்தி என்பவர் சிவனை சுமப்பவர். அந்த பரமனை சுமப்பும் அந்த நந்தியை நாம் வழிபட வேண்டும். அதிகாலையிலே எல்லா சிவாலயங்களிலும் பார்த்தால் நந்திக்கு சகல அபிஷேகங்களும் நடைபெற்று சகல விதமான ஆபரணங்களும் அணிந்து வைத்திருப்பார்கள். பழமாலை போடுவார்கள், பூமாலை போடுவார்கள். அதே நேரம் மிட்டாய் மாலை, முறுக்கு மாலை என்றெல்லாம் எல்லா விதமான மாலைகளும் போட்டு சில இடங்களிலே ரூபாய் நோட்டு மாலை கூட போட்டிருக்கின்றார்கள். மிக அற்புதமாக இருக்கும். வேந்தன்பட்டி என்று புதுக்கோட்டை மாவட்டத்திலே உள்ள அந்த நந்தி இருக்கிறதே, நெய் நந்தீஸ்வரர், நினைத்ததை நிறைவேற்றும் நெய் நந்தீஸ்வரர் என்று நான் சொல்லுவது வழக்கம். அந்த நந்திக்கெல்லாம் இன்றைக்கு காலையிலே மிக அற்புதமாக அலங்கரித்திருப்பார்கள். தஞ்சை பெரிய நந்தியை பார்த்தால் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி வண்ணமயமாக இருக்கும். இப்படியெல்லாம் நந்திகளை நாம் இன்று வழிபட வேண்டும். பிரதோஷமும் வருகிறது, மாட்டுப்பொங்கலும் வருகிறது. இன்று உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காளைக்கு இன்றைக்கு நாம் வழிபாடு செய்கின்றோம். நேற்று மனிதருக்காக உள்ள அந்த பொங்கல் விழா, இன்றைக்கு மாடு, அதாவது உழைப்புக்கு முக்கியத்துவம் உள்ள விலங்குக்கு. நாளைக்கு மனிதனா மாடா என்று மோதி பார்க்கும் மஞ்சு விரட்டு. அது மட்டுமல்ல, காணும் பொங்கல் என்று பெரியோர்களிடம் ஆசி வாங்குகின்ற ஒரு நாளாகவும் அமைகின்றது. இன்றைக்கு 16/1/2026 அன்று பிரதோஷமும் மாட்டுப்பொங்கலும் வருகிறது என்றாலும் பொங்கல் வைக்கக்கூடிய உகந்த நேரமாக காலை 9:30 10:30 மணிக்குள் வைக்கலாம். மாலை போட்டு குளிப்பாட்டி அந்த மாடுகளுக்கெல்லாம் வைத்திருப்பவர்கள் அதை குளிப்பாட்டி அலங்கரித்து கரும்பு மாலையும் போட்டு அதை நாம் வீதியிலே கொண்டு வருவார்கள். பொதுவாக அதற்கு கொடுத்த நைவேத்தியத்தை அந்த குடும்ப உறுப்பினர்களும் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உழைப்பின் பயனை அறிந்து கொள்ள முடியும். நாமும் உழைத்து வாழ வேண்டும், உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருமா. இன்றைக்கு நாம் சிவாலயம் செல்கின்ற பொழுது சிவபெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், கங்கையினை முடியிலேந்தி மகிழ்ச்சி கொண்டவர், கங்கையினை முடியிலேந்தி குளிர்ச்சி கொண்டவர், கன்னியினை மடியில் வைத்து மகிழ்ச்சி கண்டவன், எங்கும் செல்ல காளையினை ஏற்றிருப்பவன், இன்பங்களை நமக்கு நாளும் அள்ளித்தருபவன், மாங்கனியை கணபதியாம் மகனிடம் ஈந்தார், மால்மருகன் கோபத்தோடு மலையினை சேர்ந்தார், தீங்கு வராதிருக்க அவன் திருப்பெயர் சொல்வோம், செந்தமிழால் பாடல் பாடி வாழ்க்கையை வெல்வோம், நரிகளினை பரியாக்கும் நாடகம் போட்டார், அவரை நம்பிவிட்டால் பக்தர்களுக்கு நற்றுணை ஆவார், அருள் வேண்டி அஞ்செழுத்தை நாளும் சொல்லுங்கள், அதுதானே பாவம் தீர்க்கும் அறிந்து கொள்ளுங்கள்னு ஒரு நமச்சிவாய பதிகம். இந்த பதிகம் நான் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் எழுதின பாடல். இப்படி நமச்சிவாய மந்திரத்தை எல்லாம் இன்றைக்கு இறைவன் சன்னதியிலே சொல்லணும். சிவனை கும்பிட வேண்டும், நந்தியை கும்பிட வேண்டும், அம்பிகையை வழிபட வேண்டும், இந்த மாட்டுப் பொங்கலை சிறப்பாக வைத்து காளையை கொண்டாட வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் என்றும் நமது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் பொங்கும், அன்பும் பொங்கும். அது மட்டுமல்ல, வாழ்க்கை வளமாக அமையும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:48 வரை சந்திராஷ்டமம். எனவே 6:48க்கு மேல் நல்ல யோகமான நேரம்தான். எனவே அதிகாலையில் இந்த புது முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம். ஆனால் அதற்கு பின்னால் நீங்கள் செய்யும் செயல்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். நண்பர்கள் நல்ல தகவலை சொல்லுவார்கள். வாழ்த்து செய்திகளால் வளம் காண்பீர்கள். உங்களுடைய நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு ஆகலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 6:48க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். பொதுவாக நீங்கள் ரிஷபராசி, இந்த ரிஷபத்தை தான் கொண்டாடுகிறார்கள். எனவே அதிகாலையிலேயே நீங்கள் ஆலயம் சென்று நந்தியம் பெருமானை வழிபடுவதும் மாலை நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமும் இந்த நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். ஆதாயத்தை காட்டிலும் இந்த விதயங்களே உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பயணங்களை கொஞ்சம் ஒரு சிலர் மாற்றி அமைத்துக் கொள்ளவும் நேரிடும். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு தடுமாற்றங்கள் வராமல் இருக்க, தகராறுகளையும் நீங்கள் காணாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக இன்றைக்கு அதிகாலையிலேயே சிவாலய வழிபாடும் நந்தி வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். மிதுன
மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் மூலம் உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கின்றது. பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று வரலாம். வெளியூரிலிருந்து வந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே புதிதாக தொழில் தொடங்கலாமா அல்லது பழைய தொழிலையே தொடரலாமா என்றெல்லாம் பல நாட்களாக சிந்தித்து வந்திருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்று உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல கருத்துக்களை வாரி வழங்கப் போகின்றார்கள். இன்று மாலை பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குரு இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். சுப விரயங்கள் ஏற்படும். உறவினர் வழியிலும் விரயம், நண்பர்கள் வழியிலும் விரயங்கள் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கலாம். காரணம் 6க்கு அதிபதி 12 இருப்பதனாலே விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமலேயே உங்களுக்கு வெற்றிகள் வரப்போகின்றது. பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வரும் வாய்ப்பு உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வைத்திய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். அந்த வாய்ப்புகள் கைகூடலாம். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த வேலை இன்று முடியாமல் கூட போகலாம். ஆனால் செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். செலவுக்கேற்ற வரவு உங்களுக்கு உண்டு. இன்று மதியம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். கன்னிராசினியர்களே, 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இடமாற்றம் வரலாம். இன்று புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களும் உண்டு. குடும்பத்துடன் குதூகல பயணத்தை மேற்கொள்ளும் இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் விதத்திலே குருவின் பார்வை அமைகின்றது. எனவே வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு. 4ஆம் இடம் வலிமையாக இருப்பதால் தாய் வழி ஆதரவு உண்டு. பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, உற்றார் உறவினர்களின் ஆதரவும் நண்பர்களின் ஆதரவும் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் எது செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலுகிற விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. புத சுக்கிர யோகம் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, கேதுவின் பார்வை இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் அதை நீங்கள் சரி செய்து கொள்ள மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். மாலை பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:48 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற நீங்கள் இந்த நந்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். ஆலய வழிபாட்டின் மூலம் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை மட்டுமல்ல, லௌகீக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்க்கின்றார். தனஸ்தானத்தை பார்க்கின்றார். தனாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் இன்று நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:48க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சூழலும் உண்டு. பொருளாதார நிலை உயரும். தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் ஏற்ற விதத்திலே அமைந்திருக்கின்றது. புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை திட்டமிட்டு செய்ய நினைத்தாலும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் இன்று வெற்றி பெறப் போகின்றது. உத்தியோகத்திலே கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல தகவலும் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணவரவு இன்று வந்து மகிழ்ச்சி கடலில் உங்களை மிதக்க வைக்கப் போகின்றது. உங்களுடைய இல்லத்திலே நடைபெற வேண்டிய சுபகாரியங்களில் இதுவரை இருந்த தடைகள் இன்று அகலும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக ஒரு புது முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியில் இன்றைக்கு வெற்றி கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குருவின் பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். மனக்கசப்புகள் மாறும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். பழைய பாக்கிகளை கொடுத்து நீங்கள் நிம்மதி அடைவீர்கள். அது மட்டுமல்ல, ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பாதில்லை என்பார்கள். இன்று நீங்கள் ஆலய வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவீர்கள். அருகில் இருக்கும் நண்பர்கள் இல்லங்களுக்கும் சென்று மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. எனவே விரயங்கள் ஏற்படத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட விரயங்களை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லது. எனவே இன்றைய இல்லத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தலாம். அது மட்டுமல்ல, நண்பர்களுக்காகவும் ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள், அற்புதமான நாள். நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய விதத்திலேயே இந்த நண்பர்கள் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள். வீடு இடம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு வரலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை குறையும். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். 6 கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு வரவில்லையே என்ற கவலை மாற இன்று ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. வீடு இடம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துகின்ற இந்த நாள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கும். இந்த நாளில் வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். காலை நேரத்திலும் நந்தி வழிபாடு, மாலை பிரதோஷத்திலும் நந்தி வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.